திரு கனகராஜ், இதுல என்ன நீங்கள் சொல்ல வேண்டிய விருப்பம்? அது கூட என்னுடைய கேள்வியும் இருக்கு, அதை சேர்த்து இது என்ன பிரச்சனை இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? அது கூட சேர்த்து பேசுறேன். அதாவது முதல்ல பிரச்சனையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் இந்த தேர்தல் ஆணையத்தை பத்தியும் சொல்லிடுறேன். யாரும் குறுக்கிட வேண்டாம், சரியா? பேசுங்க சார். முதல்ல நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து என்கிட்ட இருக்கு. இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ன்றது வச்சிட்டு இருக்கேன். இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வலது காலத்துல முந்தைய ஃபர்ஸ்ட் இடது காலத்துல பிறந்த தேதி, ஆதார எண், கைபேசி எண், தந்தை இதெல்லாம் ஓகே. இப்ப முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பெயரில் விட்ட வாக்காளரின் விவரங்கள், நான் வந்து ஏற்கனவே முந்தைய திருத்தத்துல என்னுடைய பேர் இருக்கா, அந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணோம், சரியா? அதை கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே அட்ஜஸ்ட் காலத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர், வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின், அந்த அடையாள அட்டை எண் வந்து இருந்தா ஓகேன்னு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. உறவினர் பெயர், உறவு முறை, இதெல்லாம் முன்னாடி கிடையாது இந்த எஸ்ஐஆர்ல. இப்ப இத புதுசா கொண்டு வந்திருக்காங்க இந்த காலத்தை. அடுத்தது இவங்க நோக்கம் பாருங்க, கீழ் நீங்க அப்படியே வந்தீங்கன்னா, மேற்சொன்ன வாக்காளராகிய நான் அல்லது என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை, சரியா? ஐ பாஸ் பை செகண்ட், ஒரு செகண்ட் பாருங்க, இதுல அந்த இது இருக்கு. இப்போ வேறு என் குடும்ப உறுப்பினர் வேறு எந்த நாட்டின் குடியுரிமையும் பெறவில்லை என்றால், அப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களுக்காக, அவங்களுக்காக சீர்திருத்தமா, அல்லது குடியுரிமை ஏதாவது வாங்கி இருந்தா அவங்க இப்ப வாங்கி இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சீர்திருத்தமா? உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன் சார். சார் ஒரு நிமிஷம் கனகராஜ் சார், நீங்க கனகராஜ் சார், உங்களுக்கு நான் தகவல் சொல்ல வேண்டிய, நீங்களே தகவலையும் உரிமை இதுல இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கு. நான் உங்களுக்கு தகவல் இருக்கேன். நான் என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல எல்லை ஒட்டியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னைக்கு அஸ்ஸாம்ல உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் அந்த நடவடிக்கை நடந்திருக்கு. அப்போ இல்ல ஒரு நிமிடம் என்ன அனுமதிக்க. அந்த அடிப்படையில் இது போன்ற கேள்விகள் கட்டாயமாக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. நீங்க அப்படியே வச்சுக்குவோம். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி இப்ப பக்கத்தால ஒரு நாடுகள்ல இருந்து ஊடுருவல் ஆகுது, அவங்க வந்து வாக்காளர் பதிவை வாங்கிடுறாங்க, இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க வாக்குகளை செலுத்துறாங்க. அவங்கள தடுக்கிறது தான் நம்ம நோக்கம்னா, அதற்கு இதுவரை இல்லையே. ஏற்கனவே இந்திய குடியுரிமை சிஏ ரெஜிஸ்டர் சிஆர்சி இருக்குல்ல, சிஆர்சில யார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ நீங்க அந்த இதை தொடர்ந்து இருக்கீங்கல்ல, அதுல உங்களுக்கு தெரியும் இல்ல யார் யார் வந்திருக்காங்க போனாங்கன்னு. அடுத்தது அது ஒரு பக்கம் வைங்க. அடுத்தது நான் பின்புலம் வாங்க. பின்னாடி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்தினை நிரப்புவதற்கான தகவல், அதுல அவங்க முதல் என்ன சொல்றாங்கன்னா, 1787 முன்பு இந்தியாவில் பிறந்திருந்தால், இப்ப இந்த இந்தியாவில் பிறந்திருக்கிறது நான் இப்ப 3 ஜெனரேஷனா இருக்கேன். நான் இப்ப ஒரு 4 ஜெனரேஷனா இப்ப 4 எலெக்ஷனை நான் சந்திச்சிருக்கேன், சரியா? இப்ப 4 எலெக்ஷன்ல சந்திச்சிட்டு இருக்க நானு 87க்கு முன்பு பிறந்திருந்தால் இப்ப நான் என்ன கொடுக்கணும்னு கேட்கிறாங்கன்னா, பிறந்த தேதி, பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். 1787 முதல் 2004 வரை உள்ள காலப்பகுதியில் இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே வழங்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து தங்களுக்கு உரிய ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். தந்தை அல்லது தாய் பிறந்த தேதி, பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில், எனது தந்தையோ அல்லது தாயோ பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து ஏதேனும் ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்கவும். 2/12/2004க்கு பிறகு இந்தியாவில் பிறந்திருந்தால் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடம், அதுலயும் அதே தான் கேட்கிறாங்க. இப்ப அப்படியே வாங்க கீழே, இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய பிறப்பு பதிவு சான்றிதழை இணைக்கவும். பதிவு இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமையை பெற்றிருந்தால் குடியுரிமை பதிவு சான்றிதழை இணைக்கவும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பேசினா, இப்ப எத்தனை பேர் வந்து இந்திய குடியுரிமை வாங்கிக்கிட்டு இங்க வந்து வாக்களிக்க வர்றாங்க? அந்த மாதிரி கணக்கு ஆல்ரெடி இருக்கு. நம்ம கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு, இந்தியன் பாஸ்போர்ட்ல எத்தனை பேர் வெளியில பர்மனண்டா ரிசைட் பண்றாங்க, என்ஆர்ஐ வாங்கிட்டாங்க, நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸா இருக்காங்க, எத்தனை பேர் டூயல் சிட்டிசன் வச்சிருக்காங்கன்ற கணக்கு ஆல்ரெடி அவங்க கிட்ட இந்திய தேர்தல் மத்திய உள்துறை அமைச்சர் கிட்ட இருக்கு அந்த ஆவணங்கள்.
நீங்க மிஞ்சி மிஞ்சி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து வெளியில போய் இப்ப செட்டில் ஆனவங்க லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க ஒரு 5 ஆண்டுகள்ல ஒரு 3000 பேர் போயிருக்கலாம் தொழில் சம்பந்தமாக அல்லது இது. பட் ஆனா மெஜாரிட்டி எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க கேட்டிருக்கிற படிவங்களுடைய டீடைல்ஸ் பாருங்க. மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனத்தின் ஓய்வூதியதாரர்கள் வழங்கப்படும் ஏதேனும் அடையாள அட்டை அது ஒண்ணுமா? 1/87க்கு முன்னர் இந்தியாவில் உள்ள அரசு உள்ளாட்சி அமைப்புகளின் வங்கிகள். இப்ப இல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு கனகராஜ் சார், இதெல்லாம் இருக்கு, எல்லாருமே பாத்துருக்காங்க. இல்ல என்ன கேட்க விரும்புறேன்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும் குறிப்பிடுறேன். 9வது காலத்துல பாருங்க, தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறையில் உள்ள இடங்களில் இப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னா நடைமுறையில் உள்ள இடங்களில் நடைமுறையில் உள்ள இடங்களில் 13வது பாயிண்ட் பாருங்க. 13வது கிளாஸ் 1/7/25 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி. எதுக்கு பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பதி எதுக்கு? நான் கேட்கிற தமிழ்நாட்டில் பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியல் எதுக்கு? இப்போ இப்ப இந்த மொத்தமா இந்த எஸ்ஐஆர் நோக்கம் என்னவா இருக்குன்னா, சரி அதாவது அவங்க நோக்கம், நான் தப்புன்னு சொல்ல, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, வெளிநாடுகளில் இருந்து யாராவது வெளிநாட்டவர்கள் வந்து இந்தியாவில வாக்கு செலுத்தக்கூடாது, அதுதான் நம்ம நோக்கம். தப்புன்னு சொல்ல. இதை எப்ப செய்யணும்? நீங்க இத வந்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால அளவு வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் செய்யுங்க. அதானே கரெக்ட்? 1 இயர் பிஃபோர் நீங்க செஞ்சீங்கன்னா ரைட். இப்ப நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி ஜனவரியில முடிச்சு உடனே தேர்தல் ஆணையம் இப்போ ஜனவரியில நோட்டிபிகேஷன் வந்துடும். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இப்ப இதுல இருக்கிற திருத்தங்களை நான் படிவத்தை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது என்னுடைய மொபைலுக்கு ஏதாவது யுவர் அப்ளிகேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல்லி டேக்கன் அப் ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு என் மொபைலுக்கு ஏதாவது எனக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஏதாவது மறுப்பு அறிக்கை கொடுக்க போகுதா? அதுதான் இல்ல கனகராஜ் சார், கண்டிப்பா முடியும். இல்ல கனகராஜ் சார், என்னன்னா இப்ப முடிஞ்ச உடனே இல்ல இந்த 7ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதியே வந்து இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கான மாதிரி படிவத்தை வெளியிட போறாங்க. அதற்கு பிறகாக உங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. மீண்டும் 1 மாத காலம் சொல்லுங்க சார். டிராஃப்ட் ரூல்ல வந்து அந்த இதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கின்ற அந்த வரைவு படிவத்துல என் பெயர் இல்ல, வரைவு பட்டியல்ல. சரி, இப்ப என் பெயர் இல்லைன்னு சொன்னா நான் அதை திரும்பவும் அந்த திருத்தம் பண்ணி நான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி எனக்கு சக்சஸ்ஃபுல்லா ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு மினிமம் ஒரு 15 days ஆகாதா? கால அவகாசம் ஆகுமா ஆகாதா? தேர்தல் ஆணையம் உடனே எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்தியா முழுவதும் இது போல எஸ்ஐஆர்கள் போட்ட 12 மாநிலங்கள்ல போட்டிருக்காங்க. 12 மாநிலங்கள்ல இருந்து அவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னா, சரி பார்த்து திரும்பி ரிவைஸ் பண்ணி பண்ணணும்னா, அவங்க ரிவைஸ்டு ரெஜிஸ்டர்டு எலக்ட்ரல் ரோல் லிஸ்ட் வந்து announce பண்ணனும்னா it will take some time. It cannot be done by just like that within 30 days. Because see 30 days process என்றது I think it is purely the intention of the Government Election Commission of India. Mr. Gyanesh Kumar is entirely different. He is working as a part of BJP party. இது வந்து ஒரு இந்த அலிகேஷன் சார், இந்த அலிகேஷன் வந்து இந்த மன்றம் ஏற்காது. நீங்க ஒரு அலிகேஷன் ஒரு கட்சியா அந்த வைக்கணும் ஏற்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அது பண்ணல. நீங்க வந்து as an individual you are eligible and நீங்க வந்து affordable நீங்க பண்ணலாம். அது நான் சொல்லல சார். இல்லைங்க சார், நான் சொல்லி முடிச்சிடறேன். சொல்லுங்க, சீக்கிரம் முடிங்க. தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே பல குளறு இப்படி பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை அதுல 3 உறுப்பினர்களின் அங்கத்தின் உறுப்பினரா இருந்தாரு. தலைமை நீதிபதி அவர்களை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்ப மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமரும் 2வது அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்களும் 3வதாக எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்க வாக்கு திருட்டு யாத்திரைகள் நடத்துறோம். இந்தியா முழுவதும் ஹரியானாவுல ஒரு மேயர் வந்து எலெக்ஷன்ல ஜஸ்ட் லைக் டிக் பண்ணிட்டு போயிட்டாரு. உங்க தலைவர் காமிச்ச அந்த ரஷ்ய மாடல்ல இத்தனை ஓட்டுகள் இருக்குன்னு காமிச்சதனால அதை எதிர்க்கணும்னு சொல்றோம். சார் முடிச்சிருங்க சார். அடுத்தது மகாராஷ்டிரால 35 லட்சம் வாக்காளர்களை
சேர்க்கப்பட்டிருக்காங்க புதுசா. ரைட் உங்களுடைய ரைட் சார் உங்களுடைய குற்றச்சாட்டை நான் இப்ப ஏத்துக்கிறேன். நான் மீண்டும் வரேன். உங்ககிட்ட வரேன். 1 கோடி மெம்பர்ஸ் சேர்த்திருக்காங்க. ரைட். ஆகவே நாங்க எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா வாக்கு திருட்டு நடைபெறத்தான் இந்த விஷயம் செஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும். அப்ப அந்த வாக்கு திருட்டு நடத்தி தான் நீங்க 2004 ஜெயிச்சீங்களா சார்? என்ன சார் இது நியாயமா பேசுங்க சார். ரைட் சார் ரைட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கனகராஜ் சார் ஓகே. எதுவுமே இல்ல. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் நீங்க ஒரு அருண் கோயல் ஏன் விலகினாரு? இல்ல சார் உங்க பாயிண்ட் நானும் சொல்றேன் சார். ரைட் சார் ஓகே. ரைட் சார். விலகினாரு. ஆகவே சந்தேகம் இருக்கின்றது. ரைட். இதுல முழுக்க பிஜேபி வந்து வாக்கு திருட்டு செய்துதான். ஏன் 24 தேர்தல் அப்பவே மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பிரதமர் 6 நிறைவு செய்யுங்க. நான் வரேன், மீண்டும் உங்ககிட்ட வரேன். 2004 நீங்க காங்கிரஸ் ஆட்சி அமைச்சப்பையும் இதே மாதிரி வாக்கு திருட்டு நடத்தி தான் ஆட்சி அமைச்சர்னு சொல்றீங்களா? கனகராஜ் சார் நிறைவு செய்யுங்க. நான் அடுத்து மீண்டும் உங்ககிட்ட வரேன். 2ஆம் ரவுண்டுக்கு வரேன். முதல் சுற்றுல இன்னும் ஆகவே தேர்தல் ஆணையத்துல நான் வந்து ஒரு தகவல் கேட்டிருந்தேன். சரி. எப்போ ஜூன் 24ல என்ன தகவல் கேட்டேன்னா, தகவல் சட்ட உரிமை தலைவரா தமிழ்நாட்டுல நான் இருக்கேன் காங்கிரஸ்க்கு. அதனால ஒரே ஒரு தகவல் கேட்டேன், 12 தகவல். அதுல முக்கியமான தகவல் நான் என்ன கேட்டேன்னா, 2024ல நீங்க தேர்தல் நடத்துனீங்க, எவ்வளவு வாக்காளர்கள் இருந்தாங்க, எவ்வளவு ஓட்டு வந்து பதிவு செய்யப்பட்டது, எனக்கு அதனுடைய இது கொடுங்க, நான் பே பண்றேன் அப்படின்னு சொன்னேன். என்னவோ ஆர்டிஐ மூலமா பே பண்றேன்னு சொன்னேன். அதற்கு எனக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? ஆச்சரியம் ஊட்டும் வகையில் இருக்கின்றது. இது போன்ற இந்தியாவின் சரித்திரத்தில் நடந்ததே இல்லை. அவர்கள் என்ன எனக்கு பதில் அளித்தார்கள் என்றால், எங்களிடம் தற்போதைக்கு தாங்கள் கேட்கின்ற பதில் இல்லை, எவ்வளவு வாக்குகள் பதிவானது, எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்ற தரவுகள் எங்களிடம் இல்லை என்று கூறி, நாங்கள் எப்போது அதாவது பப்ளிக் டொமைன் அந்த எலெக்ஷன் வெப்சைட்ல போடுகின்றோமோ அப்போது உங்களுக்கு பதில் அளிக்கிறோம்னு சொல்லிட்டு டிசம்பர் வரல ஏத்தல. டிசம்பர் 24ஆம் தேதிக்கு மேலதான் சார். ரைட் சார். பப்ளிக் டொமைன்ல ஏத்துறாங்க. ஓகே நான் இல்ல சார் இல்ல ஒரு நான் வரேன் மீண்டும். நீங்க வந்து டிஜிட்டல் இந்தியா ரைட் மீண்டும் வரேன். நான் மீண்டும் வரேன். அனௌன்ஸ் பண்ணமா இல்லையா? ரைட் ஓகே. கனகராஜ் சார் 2024 இடங்களை ஜெயிச்சீங்க. அப்ப அந்த 90 இடங்கள் ஜெயிச்சதெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரைட் ஓகே. உங்களுடைய சந்தேகங்களை தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சீங்களா இல்லையா? ரைட் ஓகே. ரைட் யூ கேன் சேலஞ்ச் இட். அது வந்து ஆஸ் யுவர் பார்ட்டி நீங்க வந்து தாராளமா பண்ணலாம். அது உங்களுக்கான ஜனநாயக உரிமை இருக்கு. ரைட் சொல்றேன். இதுதான் என்னுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை. ரைட்.